ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா, பிரியாணி போட போகிறோம். சரியா, பீஃப் பிரியாணி போடணும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பீஃப் பிரியாணி வாங்குறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு போகிறோம். பிரியாணி போகிறதுக்கு பீஃப் பிரியாணி போகிறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு போகிறோம். என்னென்ன சாமான் எங்கெங்கே வாங்கலாம், என்னென்ன சாமான் வாங்குறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அப்படியே பிரியாணி எப்படி போடுறேன்டே பாருங்க. அதோட நிறைய பேர் இன்னைக்கு வருவாங்க, ஜாயின் பண்ண போகிறாங்க. கணக்கு சாமான் வாங்கணும். 2 கிலோ ரைட், 2 கிலோ பிரியாணிக்குரிய சாமான் வாங்க போகிறேன். பிரியாணி பாய் நான் தான் பிரியாணியை போட போகிறேன். வாங்க வந்து பாருங்க வீடியோக்குள்ளே வந்து பாருங்க எப்படி பிரியாணி செய்ய போகிறோம். நாங்கள் சாமான வாங்கின்னு வந்து காட்டுறோம். கேட்டு தருங்க, கேட்டு தருங்க. நாங்கள் செக்யூரிட்டி வேலையை பார்க்கலாம். பெரிய கிளாஸ் இல்லடா, ஒரு அரிசி ஒரு கருத்து விலை அரிசி எவ்வளோ அண்ட் இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ வேறு பண்ண சொல்லுவாங்க. மாடு சாப்பிட்டீங்க தான் நீங்கள்? சாப்பிட மாட்டீங்களா மாடு? அடி உன்னைய கல்லெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. அக்கா தெரியாத மாதிரி இருக்கிறாள். இது காணாது, இது காணாது, பெருசு வேணும். லஜியோட போயிட்டான் ரித்திக் கடைக்கு. சொல்லு. இது பாசுமதி அரிசி. இது விலை 1380 ரூபா. இதுல 2 பை. சரியா? சோத்து மாடா பேசிட்டு போறான். பாசத்துல என்ன நினைச்சிடாத, வீடியோக்கு தான் மறிக்கிறோம். இல்ல தங்கச்சி முன்னேறும் பின்னேறும். பின்னேறும் போ இது முதல் அடி இவ்வளவு கதைச்சு நீ திருப்பி 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 காய்க்கிற ஒரு மதிப்பே இல்லாம போயிட்டு இருந்தா உங்களுக்கு. இனி சொல்ல மாட்டேன் இனி போனா போட்டும். இப்படியே போயிடு வீட்டு பக்கம் இனி வராத. சொன்னா சொல்லுது, அவர் கதைக்காக விட்டேன்னா சரி சொல்லிதான் பாப்பேன். அவளு சட்டை வாழு ரொம்ப மாதிரி துடைய காட்டி ஒழிக்கிறான். உண்மையில சொன்னா கசக்கு தான் விடுவா. அப்படி அவளுக்கு அவள்கிட்ட ஆட்டம் தான் முக்கியமா போயிட்டு. இல்ல எப்படி போறான்னு பாரு. நீ உண்மையா உன்னை இப்ப இன்றைக்கு மறைச்சிருக்க மாட்டேன். போனங்கள நீ என்ன செய்த, நீ கிளாஸுக்கு போகாம நீ சொல்ல. ஒரு தங்கச்சி படிக்க போகணும்னா நீங்க வழி அனுப்புவோம். படிக்க போனா நாங்க வழி அனுப்புவோம். அடுப்பு கல்ல வை, அடுப்பு மூட்டு பாக்க அவளா சொல்லி அவளும் இங்க கேட்க போறா. இல்ல இப்ப என்ன தெரியுமா நடக்க போகுது? நான் இந்த இறைச்சிக்காய வெட்டின கையோட போய் தலைய உடுப்புட எல்லாம் தேய்ப்பேன். அதுக்கு பிறகு அவள்கிட்ட விருப்பம். சரின்னு நான் சொன்னா செய்வேன். அவாகுண்டை கிளாஸ் இது போரடி சொல்லு. துஷ்ட சக்திகள் 2-3 என்னை வர விடாம ஆக்கிடுது.
போய் கொண்டு வரேன் போயிட்டு நம்ம பைக்கில் கொண்டு விட்டுறேன் போய் கொண்டு வரேன் இந்த வீடியோ செலவு பார்த்தா உன்னைய பத்தி என்ன நினைக்கும் சொல்ல ஆடி இந்த வீடியோ செலவு பார்த்தா உன்னைய பத்தி என்ன நினைக்கும் என்னதான் நினைக்கிறது போய்க்காரு என்னப்பா நீ சொல்ற அவள் பாப்பாலானே அன்னைக்கு கவினி அவளுக்கு அந்த அன்றைக்கு இந்த கேக் வாங்கி வந்து வச்சுங்களா என் தங்கச்சி கொடுத்து கொடு நானே கேக் பழத்தாண்டா போறேன் வாடா போடான்லாம் கூப்பிடுறாள் என்னைய வாடா போடான்னு கட்சி சரி அவள் அப்படி கிடைக்க மாட்டான் பொதுவா சொன்னா எட்டு காலம் அவளை அப்ப அதுக்குள்ள நீங்களும் தானே என்ன வருவீங்க ஓகே விடு என்ன செய்யறது அவளுக்கு என் செருப்பு மாதிரி இந்த மரியாதையும் தேஞ்சிட்டே போகுது அவனோட சேராதா நீ இப்ப லஜிக்கே இல்ல லஜியை திறத்தி விட சரி நேரத்துல வர மாட்டாங்க சாப்பாடு செய்யறா என்னன்னுதான் மனசு தெரியல இப்ப நாங்க 2 கிலோ வாசனை அரிசி வாங்கிருக்கேன் 2 கிலோ அரிசிக்கு 3 கிலோ இறைச்சி வாங்கியிருக்கோம் அதே மாதிரி 1 கிலோ தக்காளி பழம் 1 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ பச்சை மிளகாயா பட்டு அலட்டாதீங்களா அப்ப சொன்னாங்க முழுசாக போடுறது சரியா மற்றது எல்லாமே வாங்கியாச்சு அண்ணா அடிக்க போறாள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சலாட் போடுறதுக்கு தான் ஒன்றும் வாங்கல சரியா எங்களுக்கு இப்போ முட்டை இருக்கு தானே நீ போடி நீ போ தங்கச்சிக்கு இப்போ சலாட் தேவையோட சலாட் இல்லைங்க அதான் சலாட் கொத்துமல்லி இல்லையா கொத்துமல்லி சலாட் இல்லையன்ற இல்லை கொத்தமல்லி இலையும் இல்லையண்டி அது மேலே அதை போட்டால் நல்லா சாப்பாடு இல்ல வெங்காயம் இருக்கு வழியில் பிரியாணி செய்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ள கேஸ் குக்கரில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டை அவிய விட போகிறோம். 2 4 6 8 10 முட்டை அவிய விடுறோம். ஓகே, அடுப்பெல்லாம் ரெடி பண்ணுறோம். அடுப்பு ரெடி பண்ணி அவி அந்த புறா எடுத்துட்டு அவி ஓடு 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 பெரிய காலால் ஓடு. என்னடா கயனி தணல் கணக்க விழுகிற மாதிரி தான் அடுப்பு மூட்டணும் இல்லைங்களா? தணல் விழுந்தாதான் மேலே தம் பண்ணலாம். அதுக்கு நான் புறா செட் பண்ணிட்டு வரேன். வச்சிங்கண்டா நிறைய புறா வைக்கணும், ஆனால் உயரமாக வச்சுடுங்க. உங்களுக்கு கிண்டம் ஈஸியாக இருக்குமில்ல? என்னோட கல் என்ன வேலை சரி அங்கால களி வச்சிருக்கு. இங்க பாருங்க மண்ணு தள்ளி நின்று தட்டமாச்சு துவைக்காம. நீ பேரு கிளாஸுக்கு போயிருக்கலாம். உண்மையா என்ன செஞ்சாலும் சொல்லுங்க, அப்படி வைக்கிறேன். ரைட், ஓகே. உண்மையை தான் வைக்கிறது. இந்த இருக்காது இதுல ஒரு ஏன் அங்கெல்லாம் போயிட்டு வர. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ சட்டியையும் வச்சாச்சு. வச்சுட்டு பார்ப்போம். அதான் 3 பக்கம் ஓகேவா இருக்கு. அவையே சும்மா பேசுறீங்க என்ன பாத்தீங்களா? நேரம் எடுத்து விட்டுருக்கோம். நம்ம சட்டி இதாகட்டும், ஹீட் ஆகட்டும். தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் இருக்குல்ல, எடுத்துனாங்க. எல்லாத்தையும் எடுத்துனாங்க. ரைட், சட்டி காஞ்சிட்டு சரி அடுப்பு நல்லா எரிய வலிக்கிட்டுது. நாங்கள் இப்போ எண்ணெயை விடுவோம். மேலாப்பில் வடியா விடுவோம். சரியா? விட்டு எண்ணெயும் கொதிக்கட்டுமே. நேரம் தண்ணி தானே, நெய் என்ன செஞ்சுட்டு கட்டியாப்பிட்டு அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அடுப்பு கரைக்கு வச்சு சூடு காட்டுவோம்.
அண்டிட பக்கம் வச்சாதான் வெடிச்சு அங்கால பறக்கும். என்னப்பா அது நெய் போத்துல வச்சிருக்கேன். சரியா? சூடாட்டும் நல்லா சூடாட்டும். சூடாயினோடனே வாங்க நாங்கள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். சரியா? அரிசி வாங்கியாச்சு. சரியா? 2 கிலோ அரிசி வாங்கியிருக்கு. சரியா? 3 கிலோவில் மாட்டிறச்சி, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், இறைச்சி சரக்கு பாக்கெட், அந்த இதுகள் பிரியாணி. அடுத்தது மசாலா பேஸ்ட். சரியா? பிரியாணி பேஸ்ட் இது கட்டாயம் போடணும். அடுத்தது இது பிரியாணி மசாலா 2லேயும் 3 எடுத்திருக்கேன். அடுத்தது தனித்தூள் 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது தயிர் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ அடுப்பு கொதிக்குது தானே? அடுப்பு கொதிச்ச உடனே அடுப்பு கொதிக்க கூடாது, எண்ணெய் கொதிக்குது. எண்ணெய் கொதிக்கணும், கொஞ்சம் நெய்யி விடுவோம். என்னண்டி? அது சலட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டியாக்கள் சலட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. ரைட். இந்தியாவில் விச்சு கூட வேலை செய்யுது. இந்தியாவில் அபி அங்கே பாருங்க போயிருந்தாள். சரியா? கொஞ்சம் நெய்யையும் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து விடுவோம். சரியா? நெய்யையும் சேர்த்து விடுவோம். நாங்கள் தேவையான பொருட்களில் நெய்யை காட்டையில இல்லை, அதில் நாங்கள் இதில் நெய்யை காட்டுறோம். சரியா? இது நெய் என்னத்துக்கு விடுறேன்டா, நெய்யை விட்டா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, குக்காய் ஆகாமல் அப்படியே தனியாக வரும். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் தேவையான சாமான்லாம் போடுவோம். என்ன போடுவோம்? சரியா? வெங்காயத்தை பற்றி எவ்வளோ படியா இருக்கு? வெங்காயத்தை போடுவோம். அப்படியே வெங்காயத்தை தாளிப்போம். சரியா? அரை. சரியா? ஓகே. இது வதங்கட்டும். வதங்கட்டும். இப்பயும் போடுறீங்களா? வதங்கட்டும். வேணா கொஞ்சம் வதங்கி வரட்டும், கொஞ்சம் லேட் ஆகும். சரி. நார்மலாக வதங்கி வந்துட்டு நாங்கள் பச்சை மிளகாயம் போடுவோம். சரியா? பச்சை மிளகாயம் போட்டு அப்படியே இறைச்சி சரக்கு அந்த பிரியாணியில். அடுத்தது நாங்கள் வெட்டி வச்சிருந்த கருவேப்பிலை, ரம்பை. சரியா? போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டு. சரியா? ஓகே. பிரட்டு அது உங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு உடச்சி தரதோ குத்தி தாங்க. அஞ்சு உள்ளியா உள்ளி அவ்வளோத்தையும் இடிச்சு நல்லாது. மழை மழை தாச்சு, மழை மழை தான். அரை வாசி இடிச்சாலும் காணும். உங்க பார்வையை பாத்தீங்களா? இஞ்சி பாருங்க, இஞ்சி நாக்க கடிக்கிறாள் உங்களை பார்த்து. சரி விடு. என்ன செய்வேன், கடைசியா சாப்பாடுல குறைச்சி விடுவோம். அப்ப தெரியும் நாக்க கடிச்சதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குயிக்க. அதை காணும், அது இடிச்சது காணும். போடு. முதலே தொடங்கினா சரியா இருந்திருக்கும். அடுத்தது இஞ்சி வெள்ளைப்பூடு. சரியா? இஞ்சியும் வெள்ளைப்பூடும் இடிச்சு வச்ச பேஸ்ட். ஓகே. சரியா? ஓகே. அதையும் போட்டு கிண்டி விட்டா சரி. அப்படி ஒரு கிண்டு உண்டு. சரியா? இப்போ இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கேன்டா நீ? வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது இது பிரியாணியில் இறைச்சி சரக்கு பாக்கெட் எல்லாம் போட்டிருக்கு. இப்போ கமன்னு ஒரு வாசம் கொண்டு வருது. பாதி வெங்காயம் போட்டிருக்காங்க. ரைட். ஓகே. இப்போ அடுத்தது என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ தக்காளி பழத்தை போடணும். ரைட். தக்காளி பழத்தையும் போடுவோம். சரியா? தக்காளி பழத்தையும் போட்டு ஒரு திரட்டு. ரெடி ஆச்சுல? ஓகே. பாசுமதி அரிசி 1380 ரூபா 1 கிலோ. சரியா?
2 கிலோ வண்டி இருக்கீங்க. அதை போடுவோம். அவள் வேலை செய்யறாள், அவனை தட்டி தட்டி காட்டுறாளப்பா. அரிசி பேக்கெட் உடைக்கிறதெல்லாம் ஒரு வேலை. வாசுமதி இல்ல வாசுமதி. அதான் கேட்கணும். அது சிங்கம். அங்க என்ன படிக்க? சிங்கம் சிங்கம் துரசிங்கம். என்ன என்ன சிங்கம்? ஈஸ்வர சிங்கம். அது ஈஸ்வர சிங்கம் இல்ல, ஈஸ்வர சிங்கம். நேற்று சிரிச்சு எல்லாருங்களுக்கு. சரியா? அரிசி வாங்கி கழுவணும். வட்டிவா கழுவணும். இதுக்குள்ள எல்லாம் கல்லுகள் மண்ணு எல்லாம் இருக்காது. சரியா? ஆனா தண்ணியில கழுவணும். சரியா? கழுவி கழினி இந்த அரிசியை ஊற விடணும். எவ்வளவு நேரம் ஊற விடுறீங்க? ஒரு 2-4 மணி நேரம் ஊற விடணும். அப்படி இல்லை, ஒரு டைமிங் கொண்டு இருக்கு. அந்த டைமிங்ல ஊற விட்டா, இப்ப நாங்க அதெல்லாம் செஞ்சு செட் பண்ணி கொண்டு இருக்கேன் நானே. அந்த டைமுக்கு ஊற விட்டா அது ஊறி நீட்டா வந்துடும். இப்ப அடுத்து என்ன போட போறோம்னு சொன்னா, இந்த பிரியாணி பேஸ்ட் அதுகளை. சரியா? எடுங்க எல்லாத்தையும். மலமண்டு உடைச்சு உடைச்சுதாங்க. உடைச்சு கொடுங்க மாணவன். வாங்க. இவளை திருத்தவே முடியாது. இது பிரியாணி பவுடர். சரியா? ஒரு புடியா அதையும் பட்டணும். ஓய், இன்றைக்கு ஒரு புடி. வெட்டு வெட்டு. இன்னைக்கு ஒரு புடி இல்ல, எங்களுக்கு கிடைக்க போற ஒரு புடிதான். அதுவும் தெரிஞ்சிச்சு. 4 பேரோட பிரியாணி வெளியில போய்தா ஒரு ரைட். அது பிரியாணி பேஸ்ட். பிரியாணி பேஸ்ட். சரியா? அது மசாலா, பிரியாணி மசாலா. இது பிரியாணி பேஸ்ட். சரியா? இது கிண்டிட்டு அடுத்து இப்ப என்ன செய்யணும்? தயிர் எடுங்க. நல்ல கலர்ல இருக்கு. அடி வாழுற செய்த முடியாது. நல்லா கொண்டு வாங்க. தயிரையும் தயிரை. ஐயோ ரைட். ஓகே ஓகே, பரவாயில்ல. இல்ல தயிர் பிரச்சனை இல்லை. தயிர் கொண்டா பிரச்சனை இல்லை. என்ன எங்களுக்கு சலாட்டுக்கு தான் தயிர் காணா போயிட்டு. ரைட், அதை வாங்கி கொள்வோம், பிரச்சனை இல்லை. சரியா? சரியா? இது அப்படியே அது கிடக்குற கடைசியா பாத்துருக்கேன். சரியா? ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்தீங்கன்னா இந்த கை கழுவு இருக்கு. ரைட். அடுத்தது தேவையான அளவு கைனி, தேவையான அளவு உப்பு. சரியா? உப்பையும் போட்டாச்சு. உப்பை போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுவோம். சரியா? சரியா? இப்ப எங்களுக்கு உரைப்பு தேவைதானே கைனி? சரியா? உரைப்புக்கு மிளகாத்தூளை போடுவோம். தனி மிளகாத்தூள். சரியா? தனி மிளகாத்தூள். சரியா? தெரியும் அவருக்கு பிரியாணி செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? இத இப்ப எல்லாம் போட்டாச்சு. சரியா? சேர்மான சாமான் எல்லாமே போட்டாச்சு. சரியா? போட்ட பிறகு இப்ப நாங்க அடுத்த என்ன போடணும்டா, இறைச்சி. இப்ப இறைச்சியை போடுவோம். சரியா? வெட்டி வச்சிருந்த இறைச்சியை போடுவோம். ஆனா நல்ல கொழுப்பு இறைச்சி காயினி, நல்ல கொழுப்பு இறைச்சி. இப்ப கொஞ்சம் தண்ணி விடுவோம். சரியா?
இறைச்சி அவியறதுக்கு தண்ணி விட்டுட்டு அவள் மத்துன்னு சொல்றீங்கல்ல. இப்போ நாங்கள் கயனி சலாட் செய்யறதுக்கு தயிரையும் கேரட்டும் வெங்காயமும் இந்த வெள்ளரிக்காயும் போட்டிருக்கோம். சரியா? இப்போ பச்சை மிளகாயம் போடுவோம். சரியா? பச்சை மிளகாயம் போட்டு எடுத்துட்டு உப்பு தூள் தான் போடணும். சரியா? தூள் உப்பு போடுவோம். சரியா? தூள் உப்பு ரைட்டா? தூள் உப்பும் போட்டாச்சு. ரைட், ஓகே. இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்கு மயோனஸ் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துனாங்க. ஃப்ரிட்ஜுக்கு இதோட மெலிஞ்சு கட் பண்ணி இது என்ன இது மயோனஸ். இதான் மயோனஸ். விடு இது போட்டா கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இல்ல. ரெண்டு முட்டையா கொடுங்க. ஒவ்வொரு நாள் முடியல. பச்சை முட்டை ரைட். நான் சாப்பிடணும். ரைட், மயோனஸும் போட்டு எங்களை சலாட். சரி, என்ன இதுக்கு சலாட் இல்லை இருந்துன்னா வேறு லெவலுக்கு இருந்திருக்கும். இல்லாதபடியா இருக்கிற வச்சு தான் வாழணும்னு யார் சொல்லியிருக்கேன்டா? திருவள்ளுவர் சொல்லியிருக்கேன். கொதிக்கிட்டு நல்லா கொதிக்குது. இறைச்சி நல்லா அவியணுங்க எனக்கு. சரியா? இறைச்சி நல்லா அவிஞ்சாதான் அரிசியை போட நல்லா இதாக வரும். இந்தியாவில் வந்தீங்கன்னா வீடியோ வடியா எடுக்கலாம். பாத்தீங்களா இறைச்சியில்? பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு? நல்லா அவியட்டும் வேணுமா? ஓகே, அவியட்டும். நீ வச்ச சூப் சொதிய விடவா? சூப் மாதிரி இல்லாம சொதிய விடவா? பிரியாணி நீங்க கறி இருக்கு, உப்பு காண பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? முகத்துல தெரியுது. யோசிச்சு பாருங்க நான் எப்படி சமைப்பேன்னு. நான் சாப்பாடு சமையல் கடையாண்டு போட போறேன். இந்த பிறந்த நாளோட ஒரு ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறோம். சாப்பாடு கடை. அப்பா உங்களோட பிள்ளைய பாத்தீங்களா? எனி டைம் இந்த புள்ள படிப்பு தான் இருந்தாலும் எப்படி பேர பிடிக்கிறது? இது எப்படி இல்லையே? எப்படி பிடிக்கிறது? இப்படி பிடிங்க. இஞ்சால பக்கம் இப்படி பிடிங்க. ரைட், எழுதுங்க. நீங்க எழுதுங்க. நீங்க எழுதுங்க. என்னடா பாசமா கொண்டு வந்து எனக்கு கொண்டு வந்து தந்தின்னு பார்த்தா நீ திருப்பி எப்படி பிடிக்கிறாரு பாத்தீங்களா? கை நடுங்குதா? நீ அவன்கிட்ட வடி பிடிச்சு கொண்டு இறைச்சி அவிஞ்சிட்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு சட்டியில் போடணும். 4-5 துண்டை எடுத்து போட்டு அப்ப அங்கால கொடுக்க கூடாது. நாங்க ஒரு நாய்க்குட்டி வந்து வளர்க்குறோம். நாங்க ஒரு நாய்க்குட்டி வந்து வளர்க்குறோம். என்ன ஏதாவது நஞ்சு கிஞ்சி இருந்தா அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடு பாத்து சொல்லு. அடிக்க வாரீங்க. கை மரத்துச்சோ. நீ எடுக்கிற கடையில 5 நிமிஷம் வீடியோ ஓடிடும். அவிஞ்சிட்டு கொஞ்சம் அவியட்டுண்ணா. நீ வர சாப்பிட பார்த்து பண்ணிக்கலாம். எங்களுக்கு தான் எடுத்து வருங்களா? சாப்பிட குடு கூடாவா? கொஞ்சம் குடு. ஓகே கைனி. இப்போ நாங்கள் இறைச்சியெல்லாம் மடி அவிஞ்சிட்டு சரியா? இப்போ அரிசியாக போட போகிறோம். அப்போ கஷ்டமாக இருந்தால் விட்டுட்டு எல்லா வீட்டை கொடுத்துட்டு போடுங்க அரிசியை. இல்லை இல்லை அப்படி பார்த்தீங்களா கதையா? அதான் ரைட். இப்போ அரிசியையும் போட்டுட்டாங்க. இனி இப்போ வடிவா கிண்டி விடுவோம். சரியா? வடியா கிண்டி விடுவோம். சரியா? இதுல பிரியாணில முதலாக என்னண்டா கைனி? இப்போ இறைச்சியும் அவிஞ்சிட்டு தானே? சரியா? அரிசியும் போட்டு தானே? அரிசி அவியறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். சரியா? அளவான தண்ணி இருக்கு. கூட தண்ணி இருந்தாலும் பொக்கியா போய். சரியா? அளவான தண்ணி இருக்கு. சரியா?
அதோட உப்பு காணும்னு நினைக்கிறேன். அதோட இங்கே நெய் 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 தான். நெய் ஒரு அரைவாசி நானும் போடணும், அப்போ தான் ஒட்டாது. ஒட்டாது. ஒண்டோட ஒட்டாது, அதுக்கு தான் நெய் விடுறது. அதோட நல்ல வாசமாகவும் இருக்கும். அது ஏற்கனவே இறைச்சிலையும் கொழுப்பு இருக்கு, எப்படியும் ஒட்டாதுதான் ஒண்டோட ஒண்டு. சரியா, நாங்க இப்படியே இருக்கா கிளறி விடுவோம். என்ன கிளறி விடுவோம். வாசம் அடிக்குதா? நெய் வாசம் அடிக்குது, அவளுக்கு மூக்கு இல்லை. சரியா, இப்ப அடுப்பெல்லாம் நல்லா இருக்கணுமா? இல்ல நல்லா இருச்சா நாசமா போயிடும், அளவா விடுவோம். சரியா, மூடி விடுவோம். இதோட நாங்க விரும்பினா கஜு, இந்த பச்சை பட்டாணி, அது மற்றது பிளம்ஸ் போடலாம். ஜெலிபீஸ் அண்டு அந்த ஐஸ்கிரீம்களுக்கு மேலே போடுவாங்க, அது போடலாம். மற்றது கொத்தமல்லி இலையும் மேலே போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் அது இல்லை இல்லை, அதெல்லாம் நாங்கள் போடலை. பார்ப்போம் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, பட்டாணியும் போட போகிறோம். இது ஒரிஜினல் பட்டாணி இல்லை, டூப்ளிகேட் பட்டாணி தான் போடுவோம். ரைட், கஜு அதெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அவ்வளோத்துக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை, அதனால நாங்கள் போடலை. இப்போ நாங்கள் தம் பண்ண போகிறோம். சரியா, பண்ணுங்க. கனல்களை மேலே போடுவோம். நீங்க இப்படி செய்யக்கூடாது. சரியா, வாங்கல வாங்கல. நெருப்புக்குள்ளேயும் இருப்போம், தண்ணிக்குள்ளேயும் இருப்போம். கவனமாப்பா. ஓய், இது லஜி மாமா குளப்படி. அதான் இப்போ புகைக்கலையும் மேலே தம்ம எடுத்தாச்சு, கிண்டி விடும். சரியா, வாசம் வருதா இல்லையா? நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அரிசியெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க. அரிசி அமைஞ்சிருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ சரியா வந்துட்டேனே. நான் என்ன நினைச்சேன், கொஞ்சம் தண்ணி ஊழிட்டாக்க முடியும், பரவாயில்ல. சரியா வந்துட்டேனே. சரி, ரைட். இல்லை, கீழே வைங்க, கீழே வைங்க. ஓகே, எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. பிரியாணி ரெடி. நல்ல கொழுப்பு ரச்சினாப்பா. அடியும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. நல்ல நீட்டா வந்துருக்கு. நீ டேஸ்ட் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமா சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. ஓகே, ஓகே. அப்பா அப்பா இறைக்கின கையோட பாருங்க, இறைக்கின கையோட முதல்ல அதை வாரது நீ சுத்தி சுத்தி எடுப்பேன். அள்ளி வாங்க, அள்ளி நீங்க
நான் போற முட்டை எடுத்துட்டு வர முட்டை. ஓகே இருக்கட்டா. பாரு வாங்க ஆண்டி வாங்க. தள்ளி 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 2 பேர் உடம்பு ரித்திக் வரணும். தள்ளி தள்ளி போய் முட்டையெல்லாம் வைங்க. ரைட் ரைட். பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிட்டு ரைட் ஓகே ரெடி. இப்ப பிரியாணிய போட்டு கொடுப்பான் சரியா? நாங்களே பிரியாணி செஞ்சு நாங்களே போட்டு கொடுக்க வேண்டியா இருக்கு. என்ன அதான் ஒரு இது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். என்ன கொஞ்சம் தண்ணி குடிச்சு அது ஆறு சரி என்ன வேணும்? பாத்தீங்களா எப்படி கை வைக்க கூடாது சரியா? 4 இது ரித்திக்கு சரியா? ரைட் ஓகே. அடுத்தது சைட்ல இருக்கு சரியா? சைட்ல இருக்கு ஓகேவா இருக்கு. சாப்பிடல அவனி சாப்பிடல ஓகே ரைட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நீங்க என்னென்ன இப்போ உங்களோட ரிசல்ட்ஸை சொல்லுங்க. சாப்பிட்டு உண்மை டேஸ்ட் சொல்லுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா எல்லாமே நல்லா இருக்கு. விடுங்க ரைட் ஓகே. லதி இப்போ நாங்கள் எங்களை அப்படிங்கிற சாப்பிடுவோம். எப்படி இருக்கு நம்ம சாப்பாடு? சாப்பாடு நல்லா தான் இருக்கு. உப்பு காணாண்ட கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு, ஆனால் பரவாயில்ல. ஓகேவா? நான் நைட் 2 நாளாக சாப்பிடுறேன். பிரதீப் உப்பு தெரியும். ஓகேடா ஓகேடா. உப்பு காணான்றான். அது 2 நாள் அவன் நல்ல சாப்பாடு சாப்பிடல, அதான் உப்பு காணான்றான். இதில் வச்சு இந்த முட்டை அடிச்சிட்டாங்க பத்தியா? இப்பயே பாருங்க சாப்பிட்டுட்டு ஓகேவா சாப்பாடு பிஜி? ஓகேவா? சோடா குடிச்சியா? சோடா குடிக்க வேலை குடிக்கணும். அது வாங்கி குடி. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வடிவா சாப்பிட்டு எல்லாமே இருக்கு. எப்படி இருந்தது பிரியாணி? நல்லா இருந்தது. உண்மையாவே நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்துட்டாங்க. காரம் பார்ப்பாங்களே பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு 5 கிலோ வந்துருக்குனால 3 நம்ம 2 5 கிலோ வடிவா எல்லாருமே சாப்பிட்டாச்சு. 3 கிலோ இறைச்சி 5 கிலோ 1 கிலோ 6 கிலோ 1 கிலோ தக்காளி 7 கிலோ. அதெல்லாம் கொஞ்சமா வந்துருப்பா. ஒரு 5 கிலோ கிட்ட வந்துருந்தானே வடிவா காணும். ஓகே வடிவா எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய். இது என்ன அமைதியா